வீடியோட கண்டினியூஷன் இது. சும்மா அப்படியே காலேஜ் வந்தேன், காலேஜ் என்ட்ரன்ஸை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம படித்த காலேஜ். ரைடு வரும்னு தோணுன்னா ஏற்காடு கிளம்பி வந்துடுறது. மேக்ஸிமஸில் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் நம்ம படித்த காலேஜ். 13 வருஷம் ஆச்சு. வெறும் போர்ட்ஸ் மட்டும் மாற்றிட்டாங்க. இது எல்லாமே ஹாஸ்டலாக இருந்தது, இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இது லைப்ரரி, நிறைய சேஞ்சஸ். ஸோ டைம் இஸ் அரௌண்ட் 2:50. காலிலேருந்து ரைட் பண்ணதுலேருந்து 350 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம். இது ப்ரீவியஸ் விலாகோட கண்டினியூஷன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எங்கே ரைட் பண்ணோம், ஏன் இந்த ரைடு இங்கே வந்தோம், ஏற்காடு வந்தோன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 350 கிலோமீட்டர். ஸோ இப்போ 350 கிலோமீட்டர் வி ஹேவ் டு கோ பேக் டு சென்னை. 10 மணிக்கு லாக்டவுன். ஸோ என்னோடய பிளான் வந்து 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி சென்னை ஒரு பிளான். ஸோ சேலம் வந்தோமே, ஏற்காடு வந்தோம். ஸோ ஏற்காடு வந்துட்டோமே, கண்டிப்பாக காலேஜ் பக்கம் போகக்கூடாதுல்ல. எல்லாம் ரிலாக்ஸேஷன் டைம். எங்களுக்கு காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கெல்லாம். சென்னை நோக்கி போவோம். கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பலான்னு ஒரு ஐடியா. நம்ம தெரிஞ்ச அக்கா கடை ஒன்று இருக்குங்க. எப்போ ஏற்காடு வந்தாலும் அங்கே ஸ்டாப் பண்ணுவோம். கடை இருந்தால் அங்கே ஸ்டாப் பண்ணுவோம், இல்லைனா நம்ம மூவ் ஆயிடுவோம். கடையை காணுமே. இந்த ஒரு இதுதான் நம்ம அக்கா கடை. அந்த கடையில் எப்போவுமே ஏற்காடு வந்தால் நிறுத்துவேன். ஸோ அவங்களும் பார்த்தா ஒரு நல்ல மெமரிஸ், அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த கடையில் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்புறோம். மணி 3:10 ஆகுது. ஆக்சுவலாக கூகுள் டைம் படி பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்புனா தான் வந்து சென்னைக்கு வந்து 9:30க்கு ரீச் ஆக மாதிரி போட்டிருக்கு. ஸோ இப்போ கிளம்புவோம். ஸோ லேக்லாம் நம்ம எதுவுமே ஏற்காட்டில் காட்டல. உங்களுக்கு நான் ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன். ப்ரீவியஸாக எடுத்த ட்ரோன் ஷாட்ஸ் இருக்குது ஏற்காட்டில். ஸோ அந்த ட்ரோன் ஷாட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த லேக்கோட வியூலாம் கிடைக்கும். சரியான கிளைமேட். பார்க்குறதுக்கு சில்னஸ் இல்லாத மாதிரியே தெரியுது. பட் ஆனால் வந்து நல்ல சில்னஸ் இருக்குது. ஒரு 19 டிகிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் டெம்பரேச்சர். இப்போ மிஸ்ட் இருந்தால் ரொம்ப நாளாக இருக்கும். பட் ஆனால் மிஸ்ட் இல்லை. பட் ரைடை என்ஜாய் பண்ணலாம். சான்ஸே கிடையாது. உண்மையிலே ஹில் ஸ்டேஷன் ஏறி இறங்குறது ஒரு சந்தோஷம்தான்.
எதுக்கு நான் தேர்ட் கியரில் வச்சுருக்கேன், செகண்ட் கியரில் வச்சு. வாவ், சரியான கோணம். ஸோ ஏற்கனவே ஓவரால் சீரியஸ் வீடியோ எல்லாமே ப்ரீவியஸாக நான் ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளோட எஃப்ஜியில் பண்ணியிருக்கேன், ஜார்விஸில். அது ஒரு 1 இயர் பேக். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் ஏற்காடை. ஸோ எல்லோரும் போகிற மாதிரி கிளியூர் ஃபால், சிவராயன் டெம்பிள், பகடோ பாயிண்ட் அண்ட் மெனி மோர் பிளேசஸ் போயிருப்போம். செம்ம ஃபன்னாக இருக்குப்பா மேக்ஸிமஸ் ஓட்டுறதுக்கு ஹில்ஸில். இன்னும் நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஸ்கில் டெவலப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். டயர் கார்னருக்குலாம் இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா டயர் ஹைவேஸில் ஓட்டி ஃப்ளாட் ஆகிடுச்சு. இந்த இடம் செம்மத்தியான லொக்கேஷன். அப்படியே மேலே அப்படியே ஏற்காடு ஃபுல்லாக மேலே பார்க்கலாம். அண்ட் ரோடும் நல்லாயிருக்கும் இந்த இடம். Holy shit, man. குரங்குட்டி உள்ளே வந்துடாத.
ஆனால் எடுக்க டயர் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாக வர மாதிரியே ஃபீல். நிறைய குரங்கு கிராஸ் ஆகுது வேறு.
ரொம்ப ரைட்டில் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுறேன், அதனால் வந்து விலாக்லாம் பண்ணல. மேக்ஸிமம் சைட் ஆஃப் த டயரோட சைட்லாம் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடிவாரம் வந்தாச்சு. இங்கேருந்து சேலம் மட்டும் வெளில போகணும், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியா. ஸோ லெட்ஸ் மூவ் அவுட்.